கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் யாவரும் கடந்து வந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. தேவனே, ஒரு சபையாய் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தலத்தில் ஒருமுகப்பட்டு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் தாமே நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, வானத்திலிருந்து அப்பா தேவனே, உம்முடைய வார்த்தையானது தீர்க்கமாய் அப்பா ஆண்டவரே திருச்சபையை நோக்கி நீர் என்ன ஆண்டவரே பேச சித்தமாய் இருக்கிறீரோ தேவனே, நீர் நேர்த்தியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கடந்து வர பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் நிறைவு எங்கள் யாவரோடும் ஆண்டவரே தங்கி தாபரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பு, சிறிய தலைப்பு நான் கொடுக்க இருக்கணும் என்று சொன்னால் 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில தியானிப்போம். அதுதான் அந்த தலைப்பும். முதல் காரியம் என்னவென்றால் தேவனுடைய கரம், 2வது காரியம் தேவனுடைய பிரசன்னம், 3வது காரியம் தேவனுடைய ஆவி. இதை குறித்து தான் நம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய ஒரு குடம் எண்ணெய் என்கிட்ட இருக்கிறது அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை இங்க இருக்கிறது. ஆங்கிலத்தில் NIV-ல இப்படி எழுதி இருக்கிறது, your servant has nothing there at all except a small jar of olive oil. ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்களா? small jar of olive oil. இந்த முதல் குறிப்பு. அடுத்த ஒரு பக்கத்திற்கு நாம் போகும்போது மீண்டும் நான் இந்த வார்த்தையை கேட்பேன். என்ன வார்த்தை? சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய், ஸ்மால் ஜார் ஆஃப் ஆலிவ் ஆயில். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தபடி முதலாவது நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், placed upon the hands of the Lord the small becomes great. தேவனுடைய கரத்திற்குள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எதை? சிறியவைகள், சிறுமையானவைகள், குறைவுகளை தேவனுடைய கரத்திற்குள் நான் ஒப்பு கொடுக்கும் போது அந்த சிறியவைகளை தேவன் பெரிதாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4 விதமான சம்பவங்கள் எலிசா தீர்க்கதரிசி மூலியமாக அங்க நடைபெறுகிறது. 4 சம்பவங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம இன்னைக்கு 2 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிப்போம். அதுல 2 காரியத்துல, முதல் காரியத்துல இருக்க அந்த கதையை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். ஒரு விதவை இருக்கிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். ஒரு விதவை இருக்கிறாள். அது அந்த தீர்க்கதரிசன குடும்பம். அந்த தீர்க்கதரிசி என்ன ஆகிறார்? மரித்து போகிறார். அப்பொழுது அந்த விதவையும் 2 குமாரர்களும் அந்த குடும்பத்துல இருக்கிறார்கள். பயங்கரமான குறைவு, பயங்கரமான வறுமை அந்த குடும்பத்தில் காணப்படுகிறது. அப்பொழுது பல விதமான கஷ்டமும் நெருக்கடிக்குள்ளாக அந்த விதவையின் குடும்பம் காணப்படுகிறது. அப்பொழுது அந்த சூழ்நிலையில் தான் அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? தீர்க்கதரிசியே, இந்த மாதிரி என்னோட வீட்டுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறது. அப்ப எலிசா தீர்க்கதரிசியை கேட்டார், what can I help you? நான் உனக்கு என்ன உதவி செய்யறது? உன்னுடைய வீட்டில் இருக்கிறது என்ன? உன்னுடைய வீட்டுல என்ன இருக்கு? அப்போ அவள் சொல்லுகிறா, என்னுடைய வீட்டுல ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒண்ணு இருக்கு. என்னது? சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் உமது அடியாளுடைய வீட்டுல இருக்கு. இன்றைக்கு அந்த சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் என்னுடைய கரத்தில் இருக்கும் போது உண்மைதான், சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தான். ஆனால் தேவனுடைய கரத்திற்கு உங்களான சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தேவனுடைய கரத்தில் எடுக்கும் போது என்ன ஆகிறது? அதே சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை வைத்துதான் தேவன் அந்த குடும்பத்தின் வறுமையை மாற்றுகிறார். அப்பொழுது இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கலாம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உங்களுடைய கரத்தில் இருக்கிறது பாருங்களேன், சிறிய காரியங்கள்.
எதெல்லாம் நீங்கள் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் சிறிதாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அதை உங்களுடைய கரத்தில் வைத்து எதிர்காலத்தை பார்ப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். மாறாக தேவனுடைய கரத்திற்கு அது போகும்போது, placed upon the hands of the Lord, the small becomes great, the weak becomes strong. அப்பொழுது அந்த சிறிதானவை சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தான், அதே சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தான் தேவன் என்ன செய்கிறார்? காலியான அத்தனை குடத்தில் இருக்கும் எண்ணெயை தேவன் நிரப்புகிறார். எப்படி? அதே சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சிறுமைகள் காணப்படுதில்ல? சில விதமான குறைவுகள் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை நாம் எதற்காக தேவன் இதை அனுமதிக்கிறார் என்று நாம் தேவன் கிட்ட கேட்கக்கூடாது. மாறாக தேவன் அந்த சிறுமை நம்மளுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த சிறுமையானவைகளை பார்த்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் இருக்கும்போது இது சிறுமையானவை தான், ஆனால் நான் இன்ற தினம் அந்த சிறுமையானவைகளை உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். தேவன் என்ன செய்வார் தெரியுமா? தேவனுடைய கரத்திற்கு அது போகும்போது நீங்கள் எதையெல்லாம் சிறுமையானவைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அது ஞானமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், அல்லது நீங்கள் எதையெல்லாம் சிறுமை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லைன்னா என்ன கூட என்னலாம், சிறிதளவு தான் என்னுடைய வருமானம் வருகிறது, உன்னுடைய கரத்தில் வைத்து கொண்டு எதிர்காலத்தை நினைப்பா என்று சொன்னால் பயமும் குழப்பமும் இப்படிப்பட்ட சகல விதமான நெருக்கமும் காணப்படும். தேவனுடைய கரத்தில் உன் சிறியவைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல், ஆமாண்டவரே உண்மைதான், என்னுடைய கரத்தில் இருக்கும்போது அது சிறியவைகள் தான், ஆனால் இன்றைய தினம் அந்த சிறிய காரியத்தை உம்முடைய கரத்தில் நான் வைக்கிறேன். Placed upon the hands of the Lord, the small becomes great. அப்பொழுது அந்த விதவையின் வீட்டில் என்னதான் இருந்துச்சா? விதவையின் வீட்டில் காணப்பட்டிருந்த அந்த சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தேவனுக்கு தேவை. அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவோ, இல்ல நான் நிறைய பணமோ, இல்ல நான் நிறைய விதமான பெரிய காரியம் அல்ல. சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தான் உங்களுடைய வீட்டில் அந்த பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண செய்யும். ஹல்லேலூயா. அவகிட்ட இருந்த போது அவகிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனால் தேவனுடைய கரத்திற்கு போகும்போது தொடர்ந்தேர்ச்சியாக அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. முதல் குடும்பத்தில் நாம் பார்த்தோம் விதவையின் குடும்பம். அந்த விதவையின் குடும்பத்தில் என்ன காணப்பட்டுச்சு? குறைவு, பயங்கர சிறுமையானவைகள் காணப்பட்டுச்சு, பல விதமான நெருக்கம். கடன்காரன் என்ன சொல்லிட்டு போறான் அந்த விதவை கிட்ட, உன்னுடைய கடனெல்லாம் நீ திருப்பி கொடுக்கணும், இல்லை என்றால் உன்னுடைய 2 குமாரர்களையும் நான் என்ன பண்ண போகிறேன்? அடிமையாக்கி கொள்வேன். அப்ப புருஷன் மரிச்சு போயிட்டாரு. அதிலே பயங்கரமா துக்கமா இருக்கும்ல. மாத்திரமல்ல, குடும்பத்தை தனியாய் நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, பயங்கர பண நெருக்கடி, கடன் பிரச்சனை மத்தியில் அவர்கிட்ட இருந்த சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தேவனுடைய கரத்திற்கு போகும்போது உங்களுடைய வறுமையை தேவன் செழிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு சம்பவம் தொடர்ந்தேச்சா இன்னொரு ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பல வசனம், அந்த கதையை மாத்திரம் சொல்லுகிறேன், அதற்கப்புறமா நம்ம வசனத்திற்கு நேராக வரும். இங்கே நம்ம பார்க்கிறோம் சுனேமியால், நல்லா எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். இந்த சுனேமியால் யார்? கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயானவள். பழைய விதவையின் குடும்பத்தில் பார்த்தோம் குறைவு, கஷ்டம், பல விதமான நெருக்கடி காணப்பட்டுச்சு. ஆனால் இந்த சுனேமியால் கணம் பொருந்திய ஸ்திரீ ஆனவளுடைய வீட்டிற்குள் நாம் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நிறைவு காணப்பட்டிருக்கிறது. எதை வைத்துப்பா நீ நிறைவு காணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எலிசா தீர்க்கதரிசி அந்த வழியாய் போகும்போது, எங்க வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்களா? சுனேமியால், கணம் பொருந்திய ஸ்திரீ ஆனவள் எப்படி சொல்லுவாங்களா? எங்க வீட்டுல கொஞ்சம் போஜனம் பண்ணிட்டு போங்களேன். அப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கு போஜனம் பண்ண அவள் கொடுக்கிறாள் என்று சொன்னால், தேவன் ஒரு நிறைவை அந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒரு நிறைவை தேவன் வைத்திருக்கிறார். அப்பொழுது இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ ஆனவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவானதை போலதான் காட்சி அளிக்கிறது. என்னது? எல்லாம் நிறைவானதை போல காட்சி அளிக்கிறது. ஆனாலும் மறைமுகமாக ஒரு பெரிய குறைவு அந்த குடும்பத்தில் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நிறைவானதை போல காட்சி அளிக்கிறது. நல்ல ஒரு வீடு இருக்கலாம்,
நல்ல ஒரு கார் வசதி இருக்கலாம், இல்லைன்னா எல்லாம் உயர்ந்ததை போல காட்சியளிக்கிறது, எல்லாம் நிறைவானதை போல தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மறைமுகமான பெரிய குறைவு. என்ன குறைவு? பிள்ளை இல்லை. அப்படி என்றால் அதற்கு பொருள் என்ன? கணம் பொருந்திய ஸ்திரீ அவள் ஒரு சாதாரண ஸ்திரீ இல்லை. இங்கிலீஷ்ல இருக்கு she is a well to do woman. அப்படின்னா என்னது? சமுதாயத்தில் அவளுக்கு கண்டிப்பா ஒரு பேர் இருந்திருக்கும், அவள் ஒரு உயர்வான ஒரு பதவியில் கண்டிப்பா இருந்திருப்பா, வீட்டில் எல்லா விதமான நன்மையும் காணப்பட்டிருக்கு என்று சொன்னால், அவளுக்கு பண தேவைகள் எல்லாம் எல்லாம் அப்பமும் தண்ணீரும் நிறைவாய் இருக்கிறது. எல்லா நிறைவுக்கு மத்தியிலும் ஒரு பெரிய குறைவு அந்த வீட்டில் காணப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கே கேஹாசி நம்ம கிட்ட சொல்லும் போது, கேஹாசி எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் போது அந்த சம்பவம் நமக்கு இன்னும் நன்றாய் புரிகிறது. வாசிங்கள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். போதும். அப்போ எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறா, எங்களுக்காக நீ இவ்வளவு சிரமத்தெல்லாம் செய்றியே, எங்களுக்காக நீ போஜனம் இந்த போஜனத்தெல்லாம் கொடுக்குற, எங்களுக்காக நீ இதெல்லாம் செய்றியே, உனக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக நான் என்ன, உனக்காக நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க சொன்ன. என்ன வார்த்தை? சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய். இந்த கணம் பொருந்திய ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கை, அது விதவையின் குடும்பம். இப்போ இந்த கணம் பொருந்திய ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கையில நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். அவளும் என்ன பண்றா? அவளுடைய கரத்தில் இருந்து தேவனுக்காக, தேவனுடைய மனுஷனுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறாள். எப்படி நீட்டுகிறாள்? அந்த வசனத்தை வாசிங்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்கள். நாம் ஒரு மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை, ஆங்கிலத்திலும் அதே மாதிரி தான் இருக்கு, லெட்ஸ் மேக் அ ஸ்மால் ரூம் ஆன் த ரூஃப். அப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய். இங்கே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய மனுஷன் தங்குவதற்காக சிறிய அறை வீட்டை கட்டுகிறாள். அப்பொழுது எதற்காக இந்த வார்த்தை நான் அழுத்துகிறேன் என்றால், சிறிய அறை வீட்டை தேவனுக்காக, தேவனுடைய மனுஷன் தங்குவதற்காக தேவனுடைய கரத்தில் நீட்டின கணம் பொருந்திய ஸ்திரீ. அப்போ தேவன் வானத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்ல, அப்போ அவளுக்கு எல்லாம் நிறைவானதை போல காட்சி அளிக்கிறது. ஆனால் ஒரு மறைமுகமான ஒரு பெரிய குறைவு அந்த கணம் பொருந்திய ஸ்திரீயானவள், சுனேமியால் என்ற அந்த ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அவள் தேவனுக்காக கரங்களை நீட்டி தேவனுடைய மனுஷன் தங்குவதற்காக ஒரு சிறிய அறையை கட்டினால் பாருங்களேன். அதே அறையிலிருந்து தான் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை புறப்பட பண்ணினார். அடுத்த ஆண்டு உன்னுடைய கரங்களில் நீ குமாரனை ஏந்தி கொண்டு நிற்பாய். நம்மளுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். தேவனுடைய கரத்திற்காக நீங்கள் நீட்டுவீர்கள் என்று சொன்னால் வானத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சிரித்து கொண்டு நினைத்திருப்பார், எனக்காக நீ நீட்டுகிற உன்னுடைய கரத்தை, உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை உன்னுடைய கரத்தில் நான் போடாமல் விடுவேனோ? கற்பத்தின் கனியை தேவன் திறக்கிறார். அப்பொழுது சாதாரண குறைவு கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய குறைவு யாருடைய வீட்டில் காணப்படுது? கணம் பொருந்திய ஸ்திரீயானவளுடைய வீட்டில் காணப்படுகிறது. என்ன குறைவு? பிள்ளை இல்லை. அப்பொழுது பிள்ளை இல்லை. கேஹாசி சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு ஒரு படி அந்த சிவியாரிட்டி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கேஹாசி என்ன சொல்லுகிறார்? அவங்க வீட்டில் பிள்ளை இல்லை, மாத்திரமல்ல புருஷனும் கொஞ்சம் வயசாயிடுச்சு புருஷனுக்கும். அப்படின்னா அதோட பொருள் என்ன? அப்படி சொல்லக்கூடாது. ஆனாலும் அப்பொழுது புருஷன் கடந்து செல்வார் என்று சொன்னால், கணம் பொருந்திய ஸ்திரீயானவளுக்கு எவ்வளவு கணம், எவ்வளவு மகிமை, எவ்வளவு உயர்வு காணப்பட்டாலும் அடுத்த தலைமுறை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்குள் அவள் இருந்திருப்பா. வெளியில அவ சொல்லல, யாருக்கிட்டையும் வெளியில அவ சொல்லல. எல்லாம் நிறைவை போல காட்சி அளித்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவை தேவன் அங்கே இருக்கிறதை பார்க்கிறார்.
அப்பொழுது தேவனுடைய மனுஷன் தங்குவதற்காக ஒரு சிறிய அறை வீட்டை கட்டினாள் அல்லவா, அதே சிறிய அறை வீட்டிலிருந்து தான் தேவனுடைய தீர்க்க தரிசனமும் அடுத்த தலைமுறைக்கு புறப்பட்டு வந்தது. She prepared a small room from the same small room. இந்த verse ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுது. எலிஷா தீர்க்கதரிசி அதே சிறிய அறை வீட்டிற்குள் இருக்கும்போதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அந்த ஸ்திரீயானவளுக்கு பார்த்து சொல்லுகிறார். அடுத்த ஆண்டு உன்னுடைய கரங்களில் நீ குமாரனை ஏந்தி கொண்டு நிற்பாய், உன்னுடைய தலைமுறை இதோடு அழிந்து போவதில்லை. அதே மாதிரி அவளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண்கிறார். ஆரம்பத்துல நான் ஒன்னு சொன்னேன், என்ன சொன்னேன்? சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை வைத்து தேவன் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை செய்தார். சிறிய அறை வீட்டை தேவனுடைய மனுஷன் தங்குவதற்காக அவள் கரம் நீட்டினாள் அல்லவா, தேவனும் பார்த்து கொண்டே சொன்னார், எனக்காக நீ கரம் நீட்டுகிறாய், உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நான் உன்னுடைய கரங்களில் ஏந்தாமல் விடுவேனோ, நான் உன்னுடைய கரங்களில் அதை போடாமல் விடுவேனோ. தேவனும் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய கரத்திற்குள் உங்களுடைய சிறுமையானவைகளை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? சிறியவைகளை பெரிதாக மாற்றுகிறார். Placed upon the hands of the Lord. தேவனுடைய கரத்திற்குள் போகும்போதுதான் சிறியவைகள் பெரிதாக மாற்றப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு அறிந்த சம்பவம்ல 5 அப்பம் 2 மீன், அதனுடைய ஒரு மறைபொருளான ஒரு பெரிதான ஒரு சத்தியம் என்னது? 5 அப்பம் 2 மீன் அவர்களுடைய கரத்தில் இருக்கும்போது, உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் 5 அப்பம் 2 மீன் இருக்கும்போது 3 பேர் 4 பேருக்கு திருப்தியா சாப்பாடு போட்டுற முடியும். ஆனால் அங்கே தேவன் மறைமுகமாய் சொன்ன காரியம், உன்னுடைய கரத்தில் எது இருக்கிறது என்பது தேவனுக்கு தேவையில்லை. தேவனுடைய கரத்திற்கு அது போகும்போது மாத்திரம்தான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு போஜனம் பண்ண உதவுச்சு. உங்களுடைய கரத்தில் இருப்பதை வைத்து, நீங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கும் வருமானத்தை வைத்தோ, உங்களுடைய கரத்தில் இருக்கும் சிறுமையானவைகளையோ, ஞானத்தையோ, படிப்பையோ, இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கிற காரியம் சிறியதா இருக்கலாம், சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை போல இருக்கலாம், சிறிய அறை வீட்டை போல இருக்கலாம். தேவனுடைய கரத்திற்கு அது போகும்போது அதே சிறியவைகளை தேவன் பெரிதாக மாற்றுகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 14:18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 17ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இங்கே எங்களுடைய கரத்தில் 5 அப்பம் 2 மீன் அல்லாமல் வேறொன்றும் இல்லையே. அப்பொழுது அவங்க கரத்தில் இருக்கிறது என்னது? 5000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்போ இருந்த காரியம் என்னவென்றால் வெறும் 5 அப்பம் 2 மீன். அப்போ அது அவர்களுடைய கரத்தில் இருக்கும்போது என்ன காணப்பட்டுச்சு? ஒரு கேள்விக்குறி காணப்பட்டுச்சு. நம்மளுடைய கரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியத்தில் என்ன காரியத்தை தேவன் கொடுத்தாலும் அது சிறுமையானவைகளாக இருக்கும்போது ஒரு கேள்விக்குறி உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அப்பொழுது எப்போ என்னுடைய அந்த பதில் சந்திக்கப்படும் என்று சொன்னால், தேவனுடைய கரத்திற்கு உங்களுடைய சிறுமையானவைகளோ 5 அப்பம் 2 மீனோ 500 அப்பம் 200 மீனா இருந்தாலும் உங்களுடைய கரத்தில் என்ன இருக்கிறது என்பது தேவனுக்கு தேவை இல்லை. தேவனுடைய கரத்திற்கு அது போகும்போது மாத்திரம்தான் 5000 பேருக்கு தேவன் போஷிக்கிறார். மாத்திரமல்ல, சில இடங்களில் நாம் வாசிக்கும் போது அதை கொடுத்து மீதம் எடுக்க பண்ணுகிறார். அப்பொழுது மீதம் எடுக்க பண்ணுகிறார் என்றால் ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, ஆனால் தேவன் ஒரு மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்பதாய் காணப்படுகிற அந்த சிறிய குடத்தின் எண்ணெயை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அதே சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தான் உங்களுடைய வீட்டில் காணப்படும் வறுமையை செழிப்பாக மாற்றப் போகிறது. God is going to change that poverty into prosperity. All God needs is that small jar of olive oil. All God needs is that small room which He prepared for the man of God. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த சிறியதை அற்பமா எண்ணாதிருங்கள். தேவன் உங்களுடைய கரத்தில் போட்டிருக்கிற அந்த சிறியவைகளை அற்பமா எண்ணாதிரும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். அப்பொழுது முதல் குறிப்பை நாம் தியானித்தோம். என்னது? Placed upon the hands of the Lord. தேவனுடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கும் போது சிறியவைகள் பெரிதாக தேவன் மாற்றுகிறார்.
அடுத்த ஒரு குறிப்புக்கு நேராக நாம் தியானிப்போம். முதல் குறிப்பை தியானித்தோம். இரண்டாவது குறிப்பை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், பிளேசிங் ourselves in the presence of the Lord. திருப்பியும் சொல்றேன், பிளேசிங் ourselves in the presence of the Lord. நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம அமரும் போது தேவன் என்ன செய்கிறாரா, நம்மளுடைய வீட்டில் இருக்க சூழ்நிலைகளை அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கிறோம் சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் ஸ்மால் ஜார் ஆஃப் ஆலிவ் ஆயில். அடுத்து என்ன பார்த்தோம்? she prepared a small room. அப்போ அந்த ஸ்மால் ரூம் அவ ஏற்படுத்துகிறா பாருங்களேன். அதே அறையில் இருந்து தான் தேவனுடைய தீர்க்க தரிசனமும் வந்தது அடுத்த தலைமுறைக்கு. மாத்திரமல்ல, அந்த மகன் இறந்து போகிறான். ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த மகன் இறந்து போகிறான். எந்த அறை வீட்டை தேவனுடைய மனுஷன் தங்குவதற்காக அவள் கட்டினாள் பாருங்களேன், அதே அறை வீட்டிலிருந்து தான் தேவன் மரித்து போன சுனேமியாளின் மகனை உயிரடைய பண்ணினார். இரண்டாவது காரியம் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், அதுல பார்த்தோம் முதல் குறிப்புல ஸ்மால் ஜார் ஆஃப் ஆலிவ் ஆயில், she prepared a small room. இரண்டாவது குறிப்பிலும் ஒரு சிமிலரான ஒரு வேர்ட் மீண்டும் மீண்டும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்கள். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அப்பொழுது இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 4 விதமான சம்பவங்கள். நாம் முதல் 2 சம்பவங்களை குறித்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? நீ எல்லாம் உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா அயலகத்தார்கிட்ட இருந்தும் என்ன பண்ணு, காலியான குடங்களை உன்னுடைய வீட்டில் வாங்கி நிரப்பிடு. அதற்கு பின்பு நீ என்ன பண்ணணும், நீயும் உன் குமாரரும் உள்ளே நின்று உன் அறை வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு. அந்த வார்த்தையை மாற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறை வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது என்னதாங்க நடக்கிறது? அவளுடைய விதவையின் வீட்டு அறை வீட்டு கதவு பூட்டப்பட்டது. தேவன் வானத்திலிருந்து சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை வானத்திலிருந்து தேவன் சுரக்க பண்ணினார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது தேவன் வானத்திலிருந்து நீங்கள் எதையெல்லாம் சிறுமையாக எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ தேவன் வானத்திலிருந்து அதை அந்த சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை சுரக்க பண்ணினார். அடுத்த ஒரு வசனத்தையும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி. இருவரும் யார்? இருவரும், ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார், ஒருவர் மரித்து போயிட்டார். அப்ப யார் உயிரோடு இருக்கிறார் என்று பார்த்தால் எலிசா தீர்க்கதரிசி மீண்டும் தூரத்திலிருந்து வரார். எதற்காக வருகிறார்? கணம் பொருந்திய ஸ்திரீயானவளுடைய மகன் மரித்து போயிட்டான். அப்ப அந்த மரித்து போன மகனை அந்த ஸ்திரீயானவள் ஒரு இடத்தில் போய் வைக்கிறார். எந்த இடம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அதே சிறிய அறைக்குள் அந்த மெத்தையில் என்ன பண்றா, கணம் பொருந்திய ஸ்திரீயானவள் அந்த மரித்த மகனை அங்கே வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதற்காக அந்த அறை வீட்டு கதவு பூட்டப்பட வேண்டும்? இங்கே நாம் பார்க்கிறோம், விதவையின் வீட்டும் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்பட வேண்டும். எல்லா காலியான குடங்களையும் நீ வீட்டுக்குள்ள வச்சுட்ட, நீயும் உன் குமாரர்களும் உள்ளே நின்று அறை வீட்டு கதவை பூட்டி. அதே போல இவளும் செய்கிறார். விதவையின் வீட்டில் என்ன செய்கிறா? எலிசா தீர்க்க தரிசன வார்த்தைகளை அதே மாதிரி விசுவாசித்து அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறா. அவளும் என்ன பண்றா, எல்லா காலியான குடங்களையும் வைத்து அறை வீட்டு கதவு பூட்டப்பட்டவுடன், அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உன் அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது மாத்திரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் வாசலை தேவன் திறக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த அறை வீட்டு கதவு பூட்டப்படாத போது என்ன நடக்கிறது? அதே சிறுமையானவைகள் காணப்படுகிறது. இந்த 2வது குறிப்பை நாம் பார்த்தோம், பிளேசிங் ourselves in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அமர வேண்டும்.
அப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தில் அமரும் போது கொந்தளிக்கும் சூழ்நிலைகள் காணப்படலாம், அல்லது புயலும் காற்றும் அடிக்கும் சூழ்நிலைகள் காணப்படலாம். அப்பொழுது இவள் வீட்டிற்குள் போய் தன் அறை வீட்டு கதவு பூட்டப்படுகிறது. ஆனாலும் சூழ்நிலை என்னவா இருக்கிறது? காலியான குடங்கள் அவளுடைய அறை வீட்டில் முழுவதுமாய் காணப்படுகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது காலியான குடங்கள் காணப்படும். ஆனால் தேவன் வானத்திலிருந்து நீங்கள் எதை சிறுமையா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதே சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை தான் வைத்துதான் தேவன் அத்தனை காலியான குடங்களையும் தேவன் நிரப்ப பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையும் நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? உள்ளே பிரவேசித்தவுடன் பார்க்கிறார், மரித்து போன மகன் மெத்தையில் படுத்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த மரித்து போன மகனை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அறை வீட்டு கதவை பூட்டி. அப்போ அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது? அப்போ அந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அறை வீட்டு கதவை பூட்டி தேவனுடைய சமூகத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஜெபித்த போது என்ன நடந்துச்சு? மரித்து போன மகன் தேவன் உயிரடைய செய்கிறார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது தேவன் என்னுடைய சூழ்நிலையை சிறுமையானவைகளாக இருந்தாலும் குறைவு நிறைந்ததாக இருந்தாலும் தேவன் என்னுடைய சிறுமையானவைகளையும் குறைவுகளையும் தேவன் பெரிதாக மாற்றுகிறார். அப்பொழுது தேவனுடைய கரத்திற்கு முதலாவது போகும்போது என்னுடைய சிறுமையானவைகள் அது தேவன் என்ன செய்கிறார்? நிறைவுள்ளதாக மீதம் எடுக்கத்தக்கதாக. அந்த வசனத்தை ஒருவர் வாசிங்கள், 7ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய மனுஷனுக்கு போய் அவள் அறிவிக்கிறா. என்ன சொல்றா? அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நீ அந்த எண்ணெயை வைத்து உன் கடன்களை முதலாவது தீர்த்து விடு. உனக்கு காணப்பட்டிருக்கிற எல்லா விதமான கடன், என்ன விதமான கடன்கள் காணப்பட்டிருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒரு கஷ்டத்தில் அந்த விதவையின் ஸ்திரீ இருக்கிறா. தேவனுடைய மனுஷன் சொல்றா, அந்த எண்ணெயெல்லாம் வித்து உன்னுடைய கடனை முதலாவது அடைச்சு விடு. மாத்திரமல்ல, you and your sons can live on what is left. அப்பொழுது தேவன் வெறும் கடனை மாத்திரம் அடைப்பதில்லை, உன்னுடைய எதிர்காலத்தில் அடுத்ததாக நீ என்ன மீதம் எடுக்கத்தக்க அளவுக்கு தேவன் உன்னை பெரிதாக ஒரு விதத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நன்றாய் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும், என்னுடைய கரத்தில் இருக்கும் போது சிறியவைகள் பெரிதாக மாறாது. தேவனுடைய கரத்திற்கு அது போகும்போது மாத்திரம்தான் என்னுடைய சிறுமையானவைகள், என்னுடைய குறைவானவைகள், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் எந்த விதமான காரியத்தையும் தேவன் பெரிதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய ஞானமா இருக்கலாம், அல்லது என்னுடைய மதிப்பெண்ணா இருக்கலாம், அல்லது என்னுடைய சிறியதான தாளந்தா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம். தேவனுடைய கரத்தில் இந்த நாள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அதே சிறியவைகளை நீங்கள் எதை அற்பமாய் எண்ணீர்களோ, எதை நீங்கள் குறைவுள்ளதாக எண்ணீர்களோ, உங்களுடைய வீட்டுக்குள் வேற எதுவும் இல்லை. அந்த சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் தேவனுடைய கரத்திற்கு போகும்போது, தேவனுடைய கரத்தில் அது எடுக்கும் போது அதே சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை தேவன் வைத்துதான் உன்னுடைய வறட்சியான சூழ்நிலையை, உன்னுடைய சிறுமையானவைகளை தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கும் சோர்ந்து போய்விடக்கூடாது. பல கஷ்டங்கள் காணப்பட்டுச்சு விதவையின் வீட்டில். ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிந்த போது, தேவனுடைய கரத்திற்குள் அதை ஒப்பு கொடுக்கும் போது 5 அப்பம் 2 மீன் தேவன் கேட்கிறார், என்னிடத்தில் அதை கொண்டு வாருங்கள். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய சிறுமையானவைகளை என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை பெரிதாக மாற்ற போதுமானவராய் தேவன் இருக்கிறார். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டும் அந்த சிறுமையானவைகளை இன்றைய தினம் தேவன் கேட்கிறார், அதை என்னுடைய கரத்திற்குள் நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். If you place all those small things into the hands of the Lord, God is greater God. Amen. அவர் அந்த சிறியவைகளை பெரிதாக மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ எளியவனாய் இருக்கலாம். தாவீது, இன்றைக்கு நாம் கேட்டோம், தாவீது மிகவும் ஒரு எளிய மனுஷனாக இருந்தான்ல. வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு பெரிதான ஒரு எதிர்ப்பு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தது. என்னது? மிகப்பெரிய ஒரு கோலியாத்.
இஸ்ரவேல் தேசத்திற்கு முன்பதாய் வந்து கோஷங்கள் இட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நாம் போய்கொண்டிருக்கும் பாதையில் நமக்கு முன்பதாய் நிற்கிறவர்களை குறித்து என்றைக்கும் யோசித்து பார்க்க கூடாது. யோசுவாவும் காலேபும் என்ன செய்கிறார்கள்? அவர்களை தேவன் ஒரு இடத்திற்கு வேவு பார்க்கும்படிக்கு எத்தனை தலைவர்கள், கோத்திர தலைவர்கள்? 12 கோத்திர தலைவர்கள். 12 கோத்திர தலைவர்களில் 10 கோத்திர தலைவர்களுக்குள்ளே தேவனுடைய விசுவாசம் காணப்படவில்லை. ஆனால் 2 பேர், யோசுவாவும் காலேபும், அவர்களுடைய இருதயத்தில் மாத்திரம் தேவனுடைய விசுவாசம் அதிகமாய் காணப்பட்டிருந்தது. அரக்கர்கள் முன்னே இருந்தார்களாம். அப்பொழுது தேவன் ஒரு என்னாகமம் 13 எடுக்க வேணாம், என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்க இருக்கிறேன். அதுதாங்க சத்தியம். ரிமெம்பர் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஸோ எப்போ தேவனுடைய சத்தியத்தை நான் நினைவு கொள்ளும் போது மாத்திரம்தான் என்னுடைய பயங்களை தேவன் நீக்குவார். அந்த 10 கோத்திர தலைவர்கள் தேவனுடைய சத்தியத்தை மறந்து விட்டார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும், அவர்களுக்கு முன்பதாய் பலவிதமான அரக்கர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் காணப்பட்டா? அனக்கைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அவர்களுடைய சைஸ் எப்படி இருந்துச்சா? கோலியாத்தை போல பயங்கர உயர்ந்த மனிதர்கள். நெஃபிலம் என்று இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன், தமிழ் எப்படி இருக்கு எனக்கு தெரியல. நெஃபிலம்ஸ் என்று சொல்றார்கள். பல விதமான அரக்கர்களும் ராட்சகர்களும் அந்த இடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அதை மாத்திரம் விசுவாசித்துக் கொள்கிறார். அதற்கு முன்பதாய் அந்த பாதையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டாம். சிறிய கூழாங்கலை வைத்துதான் தேவன் யாரை வீழ்த்தினாரா? மகா பெரிய ஒரு கோலியாத் நின்று கோஷமிட்டு கொண்டிருந்தானே, சிறிய கூழாங்கலை வைத்துதான். அப்பொழுது கிதியோனும் நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் என்று சொன்னோன்னே எல்லாருக்கும் அப்படியே ஐயோ என்ன படிக்கலையா அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறீங்க. நியாயாதிபதிகளில் நாம் பார்க்கிறோம், கிதியோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என்னுடைய கோத்திரம் என்னது? இட் இஸ் த வீக்கஸ்ட் கிளான். ரொம்ப சிறிய ஒரு இதுவா இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் என்னை எல்லாம் அற்பமாய் பார்க்கிறார்களே. தேவன் கிதியோனை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் இருக்கும் கொஞ்ச பலனுடன் போ. அதற்கு பொருள் என்ன? உன்னிடத்தில் இருக்கும் கொஞ்ச பலன் உன்னுடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் தான் அது கொஞ்ச பலன். தேவனுடைய கரத்திற்குள் போகும் என்றால் நீ எதை கொஞ்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறையோ, தேவன் இந்த நாளில் உன்னுடைய சிறுமையானவைகளை தேவன் நிறைவாக மாற்றும்படிக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெயை கொண்டு தேவன் பெரிதான அற்புதத்தை செய்ய முடியும். உன்னுடைய கரத்தில் இருக்கும் சிறியவைகளை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்பொழுது 2வது நாம் பார்த்தோம், அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது. அறை வீட்டு கதவை எப்படி நாம் பூட்ட முடியும்? அறை வீட்டு கதவை நான் எப்படி பூட்ட முடியும்? இப்போ இந்த சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த சபையை நான் பூட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வீட்டிலலாம் என்ன இருக்கும்? பால் இருக்கும்ல, ரொம்ப சிறியவை தான்ல, ரொம்ப சிறிதான ஒரு கீழ்ப்படிதல்லாம். அப்போ நான் வெறும் டோரை மட்டும் நான் சாத்திட்டு உள்ளே நிற்கலாம். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், உள்ளே போய் உன் அறை வீட்டு கதவு பூட்டப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படியும் போது, அப்பொழுது தேவனுக்காக உங்களுடைய அறை வீட்டை நீங்கள் பூட்டப்படும் போது, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, 2வது குறிப்பு என்ன சொல்லுகிறது? பிளேசிங் ourselves in the presence of the Lord. என்ன மாறுமா? வறுமை காணப்பட்டது, செழிப்பாக மாறுச்சு. Poverty has been turned to prosperity. மரித்து போன ஒரு மகன் உயிரடைகிறான். பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வறுமையை தேவன் செழிப்பாக மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான மரித்து போன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதுல, சில நேரத்தில் ஆவிக்குரிய மரணம், சில நேரத்தில் பரிசுத்த வாழ்க்கையை நேர்த்தியா என்னால் வாழ முடியாதபடிக்கு என்னுடைய மரித்து போன சூழ்நிலைகளை கண்டு உங்களுடைய அறை வீட்டு கதவை தேவனுக்காக பூட்டி தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்வீர்கள் என்று சொன்னால் மரித்து போன அத்தனையும் தேவன் உயிரடைய பண்ணுகிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. உள்ளே எலிசா பிரவேசிக்கும் போது எலிசா மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார், மகன் மரிச்சுட்டான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி உள்ளே பிரவேசித்து அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது தேவனுடைய சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்கிறார்.
மரித்து போன சுனேமியாளின் மகனை தேவன் உயிரடைய செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மரித்த நிலைமையில் காணப்படுகிறதோ, குடும்ப வாழ்க்கை எனக்கு மரிச்சு போயிருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையில் நான் மரிச்சு போயிருக்கிறேன், இல்ல நான் வேத வாசிப்பு ஜெபத்தினால் என்னால் தரித்து நிற்க முடியல, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் மரித்து போயிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுவீர்கள் என்றால், உங்களுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படும் என்று சொன்னால், தேவன் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை உங்களுடைய இல்லங்களில் காண செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அப்பொழுது பேதுரு சிறைச்சாலை உள்ளே இருக்க சபையார் என்றெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? எப்படி ஜெபிச்சாங்களா? ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் பேதுரு எப்படி கார்ட்ஸ் வச்சிருக்காங்களா? 4 squads of 4 soldiers. அதுக்கு பொருள் என்ன? ஒரு ஸ்குவாட்ல 4 சோல்ஜர் இருப்பாங்க. அப்போ 4 4s 16, 16 சோல்ஜர் ஒரே ஒரு பேதுருவை காப்பதற்காக 16 பேர் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பேதுருவை தேவன் விடுவிக்கணும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம் என்று நம்ம நினைக்கலாம்ல. நம்மளை எல்லாம் ஒரே ஒரு சிறைச்சாலைக்குள்ள போட்டாலே நம்மெல்லாம் அவ்வளவுதான், விசுவாசம் குறுகிவிடும். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் பேதுரு என்ன செய்கிறாரா? நிம்மதியாய் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நிம்மதியாய் உறங்கி கொண்டிருக்கும் போது வசனத்தை பார்ப்போம். தேவனுடைய சபை என்ன செய்து கொண்டிருக்கிறதா? ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த சபை பூட்டி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா நம்மளுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 12:16 ஒருவர் வாசிங்கள். பேதுரு வந்துட்டார். இப்ப பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தேவனுடைய தூதன் விடுவிச்சிட்டார். பேதுரு என்ன செய்கிறார்? தட்டிக்கொண்டே இருக்கிறார். அதற்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, when they opened the door. அப்போ சர்ச் டோர் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? பூட்டப்பட்டிருந்தது. உங்களுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது உங்களுக்காக தேவன் என்ன செய்வார்? அற்புதத்தின் வாசலை தேவன் திறக்கிறார். அப்பொழுது சபை என்ன செய்கிறது? ஒருமுகப்பட்டு பேதுருவுக்காக கண்ணீர் விட்டு ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியல, அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்தை தேவன் கேட்டு அங்கே ஒரு தூதனை அங்கே அனுப்பி, கரங்களில் என்ன இருந்துச்சா? சங்கிலிகள் இருந்துச்சு. முன்பதாக என்ன இருந்துச்சு? ஜெயிலில் என்ன இருந்திருக்கும்? இரும்பு கம்பிகள் காணப்பட்டிருக்கும். பலவிதமான பயங்கரமான காரியங்கள் இருந்திருக்கும். தேவன் அதையெல்லாம் என்ன பண்ணாராம்? தேவனுடைய தூதன் வந்தபோது அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் தேவன் என்ன செய்கிறார்? அந்த பாதையை உங்களுக்கு முன்பதாக திறக்கிறார். அப்பொழுது உங்களுடைய அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது நீங்கள் எதை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய வாசல் படியில் நின்று கதவை தட்டும். பேதுரு என்ன செய்கிறார்? அதே சபைக்கு, எந்த பூட்டப்பட்ட சபை பேதுருவுக்காக கண்ணீர் விட்டு ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தது, தேவன் அந்த சபைக்கு யாரை வர பண்ணுகிறார்? பேதுருவை வர பண்ணுகிறார். அதுதான் ஜெபத்தின் பதில். அதே ஜெபத்தின் பதில் என்ன செய்கிறது? கதவை தட்டுகிறதை போல உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய விசுவாசம் குறுகி போகாதபடிக்கு தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய அறை வீட்டு கதவை நீங்கள் பூட்டப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பீர்கள் என்று சொன்னால், தேவன் என்ன செய்வார்? உங்களுடைய பதிலை தேவன் உங்களுடைய அறை வீட்டிற்கு வெளியே தட்ட பண்ணுவார். அது உங்களுடைய வாசலுக்கு வரும். நீங்கள் பிரயாசம் பண்ண வேணாம். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பதில்கள் வீட்டு வாசல்களில் நிற்கும். அது கதவு தட்டுங்க உங்களுடைய வாழ்க்கையில. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை செய்வேன் என்று சொன்னால், என்னுடைய அறை வீட்டு கதவு ஜெபித்து முடிச்சுட்டு நான் திறப்பேன். தேவன் ஒரு சமாதானத்தை உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுடைய அறை வீட்டு பூட்டப்பட வேண்டும் என்றால் சிறிதான தாழ்பால் தான்ல. அப்பொழுது அந்த சிறிதான தாழ்பால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. எலிசா தீர்க்கதரிசி சிம்பிளா சொல்லிட்டார், அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது
அறை வீட்டு கதவை விதவை பூட்டினாள். வானத்திலிருந்து சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் சுரக்க ஆரம்பிக்கிறது. அவள் எடுத்து வார்த்துகிறாள். எத்தனை காலியான குடங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறாள். ஏராளமான காலியான குடங்கள் இருக்கிறது. அவள் எடுத்து வார்த்துகிறாள். உள்ளே இருந்து எண்ணெய் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஓடும் நதியை போல உள்ள இருந்து என்ன பண்றது? இட் இஸ் ஸ்டார்டிங் டு பபிள். உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை சிறுமையா எண்ணிக்கொண்டிருக்கிறியோ, தேவன் when you sit in the presence of God, அப்ப நீ எடுத்து பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காலியான குடங்களையும் அல்லது குறைவான குடங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? நிறைவாக்குறார். மாத்திரமல்ல, நிறைவை மாத்திரம் தருவதல்ல, ஆனால் ஒரு செழிப்பையும் தருகிறார். உன்னை மீதம் எடுக்க பண்ணுகிறார் தேவன். அப்படிப்பட்ட ஒரு நிறைவையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தேவன் எனக்கு தர வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? Placed upon the hands of the Lord, the small becomes great. தேவனுடைய கரத்திற்குள் என் சிறுமையானவைகளை நான் ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய சிறுமையானவைகளை தேவன் பெரிதாக்குகிறார். இரண்டாவது காரியம் என்ன? Placing ourselves in the presence of the Lord. நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வைக்கும் போது மரித்து போனதை தேவன் உயிரடைய பண்ணுகிறார். என்னுடைய வறுமையை தேவன் செழிப்பாக மாற்றுகிறார். அப்பொழுது இதை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னா, நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம்ல. அந்த சபை ஊக்கமாய் ஜெபிச்சு கொண்டிருந்தது. அப்ப அந்த சபைக்கு ஒரு விதமான இருதயத்தில் கொஞ்சம் ஒரு சஞ்சலப்பு காணப்பட்டிருக்கும். ஏனென்றால் பேதுருவை உள்ள போட்டாங்க. பேதுருவை உள்ள போட்ட நபர் யார்? ஏரோது. அப்பொழுது சாதாரண மனிதர் அவர் கிடையாது. ஏரோது மிகவும் மோசமானவன். உள்ளே போனால் திரும்பி வெளில வர முடியாது. உள்ளே போகிறவர்கள் அவ்வளவுதான், ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அந்த சபைக்குள் செய்த ஊக்கமான ஜெபத்தை தேவன் கண்டு ஒரு தூதனை அனுப்புகிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபம், சில நேரத்தில் நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறேன், தேவன் ஏன் இன்னும் எனக்கு பதில் தராமல் தாமதிக்கிறார். ஊக்கமாய் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பதிலை காண செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறிய கதையை நாம் கேட்போம். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி நம்ம கேட்ட ஒரு கதை தான். ஆனாலும் மீண்டும் நான் சொல்றேன். ஒரு நாள்ல ஒரு மனுஷன் இருந்தா, ஒரு உயர்ந்த கண்மலை. அப்பொழுது 2 கண்மலை இருக்கிறது. அதற்கு நடுவில் இந்த கண்மலைக்கும் அந்த கண்மலைக்கும் ஒரு தின் ஒயர் அல்லது ஒரு ரோப் மாதிரி என்ன பண்றா, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் கட்டிட்டா. முதலாவது என்ன சொன்னார்? இந்த இடத்துல இருந்து நான் அந்த பக்கம் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிடா நடக்க போறாங்க? அது என்னது, சாதாரண மலை இல்ல, கண்மலை. மேல இருந்து கீழே விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணார்? அவர் சொன்னபடியே அந்த ரோப்ல என்ன பண்ணார்? நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சுற்றி ஏராளமான ஜனங்கள் அந்த மலைக்கு ஏறி வந்து பார்க்கிறார்கள். எப்படி நடக்கிறார் பாரு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. பொறுமையாய் அவர் நடந்து போனார். பொறுமையாய் அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கும் திருப்பி வந்தார். எல்லாரும் கரங்களை கொடுத்து, சூப்பர், வேற லெவல், இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை, எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னபோது அவர் சிரிச்சுட்டே சொன்னார், திரும்பியும் நான் இதே மலைக்கு நான் இப்போ போன மாதிரியே போறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இப்போதான் செஞ்சுட்டாரு, இப்போதானே இதை செஞ்சாரு, திருப்பியும் எதற்கு? ஆனால் இந்த முறை என் கூட ஒருத்தரையும் நான் சுமந்து கொண்டு இந்த பக்கத்தில் இருக்கிற மலையிலிருந்து அந்த பக்கத்திற்கு நான் கொண்டு வர போகிறேன். என் கூட யார் வர போறீங்க? அப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஆளை விடுப்பா, நீ ஏன் போய்க்கோ, நீ நல்லா தான் பண்ண, முதல் வாட்டி நல்லா தான் பண்ண, ஆனா உன்கிட்டலாம் ஏறி உன் மேல ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சு நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது. ஆனால் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, கரத்தை தூக்கி சொன்னானா, நான் உங்களோட வரேன். எல்லாருக்கும் ஒன்றும் புரியலையா? அந்த பையனை வந்து தடுக்க பார்த்தாங்களாம். நீ என்ன ஒளறிட்டு இருக்கிற, இந்த மாதிரி அவர் ஒரு சாகசம் பண்றாரு, நீ என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அந்த சிறிய மகன் அவன் சொன்னானா, கான்பிடென்டா சொன்னானா, நான் உங்களோட வரேன் அப்படின்னு. அவரும் என்ன பண்ணார்? அந்த சிறிய மகனை ஏந்தி கொண்டு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கண்மலையிலிருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கண்மலைக்கு ஒரு தின் ரோப்ல தான் he traveled. அங்கிருந்து பாதி வழியில நிற்கும் போது இங்கே பார்த்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சா? ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. ஐயோ, அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுமா? அதே மாதிரி அந்த பக்கம் போனாரு. போனோடனே எல்லாருக்கும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த பக்கத்திலிருந்தும் இந்த பக்கம் வரும்போதும் மீண்டும் எல்லாருக்கும் பயங்கர பயம்.
வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த பையனை பிடிச்சிட்டு, எப்படிப்பா உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, எப்படி உனக்கு இது எங்கனால முடியல, உன்னால எப்படி முடிஞ்சிச்சு? அப்போ அந்த பையன் சொன்னானா, என்னை சுமந்தவர் அவர் யார் என்று கேட்டார், அவர் என்னுடைய அப்பா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய அப்பா நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அப்பா என்னை கீழே விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை ஒரு நாளும் கீழே விழாது இருக்கும்படிக்கு உங்களை செய்வார். அப்போ தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் போது கஷ்டமா தாங்க இருக்கும். அந்த விதவையின் வீட்டில் எதுவுமே காணப்படல. சிறிய குடத்தில் இருக்கும் எண்ணெய் எலிசா தீர்க்கதரிசிக்கு தேவைப்பட்டது. அவள் அதை தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் போது, placed upon the hands of the Lord, the small becomes great. இந்த கதையை நாம் கேட்டோம். இந்த கதையை நான் எதற்காக நான் சொல்றேன் என்று சொன்னால், அப்பொழுது அந்த சின்ன பையனுக்கு விசுவாசம் என்ன தெரியுமா? அப்பா என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்பொழுது சில நேரத்தில் சின்ன பிள்ளைகளை வைத்து நம்ம விளையாடி கொண்டிருக்கும் போதும் திடீர்னு இங்க இருந்து குதிக்க சொன்னா உடனே சின்ன பசங்க குதிச்சிருவாங்களே. எதனால்? அப்பா மேல் வைத்திருக்கிற விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் மாத்திரமே உங்களை கடினமான சூழ்நிலைகளுக்கு தேவன் உங்களை நடத்தி செல்ல உதவியா இருக்கும். தேவனுடைய கரத்தில் என் சிறுமையானவைகளை நான் ஒப்பு கொடுக்கும் போது, இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? தேவனுடைய பிரசன்னத்தில் நான் அமர வேண்டும் என்று சொன்னால் உன் அறை வீட்டு கதவு பூட்டப்படும் போது. மூன்றாவதாக ஒரு சிறிய குறிப்பை நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவு செய்வோம். மூன்றாவதாக, prioritizing thy spirit of God in our lives. தேவனுடைய ஆவிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். 2 காரியங்களை நாம் தியானித்தோம். முதல் காரியம் என்னவென்றால் தேவனுடைய கரம், இரண்டாவதாக தேவனுடைய பிரசனம், கடைசியாக ஒரு குறிப்பு இருக்க வந்திருக்கிறோம். என்ன குறிப்பு? தேவனுடைய ஆவி. ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட சொன்னேன், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எத்தனை சம்பவங்கள் இருந்துச்சு? 4 சம்பவங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு நேரம் இருந்தா வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்கள். 4 சம்பவத்திலுமே தேவன் என்ன செய்கிறார்? எலிசாவை கொண்டு, எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு, தேவனுடைய மனுஷனை கொண்டு அங்கே ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ எல்லாவற்றுக்கும் அந்த சேனல் ஆஃப் பிளெஸிங் யாரா இருந்தார் என்று பார்த்தால் எலிசா தீர்க்கதரிசி. அப்போ எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறதுனால் முதல்ல அந்த விதவையின் வீட்டில் என்ன நடக்கிறது? அந்த சிறுமை மாற்றப்பட்டது. இரண்டாவதாக நாம் தியானித்தோம், கணம் பொருந்திய ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட்டுச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு குறை வந்துச்சு. எல்லாம் நிறைவை போல இருந்துச்சு, ஆனா ஒரு மிகப்பெரிய குறை, பிள்ளை இல்லை. அதை யார் அந்த அந்த பிளெஸிங்கை யார் எப்படி சொல்றது, the channel of blessing யாரா இருந்தார் என்று பார்த்தால், தேவன் அற்புதம் செய்வதற்கு யார் அங்கே தேவைப்பட்டார் என்று சொன்னால் எலிசா தீர்க்கதரிசி. மூன்றாவதும் ஒரு சம்பவம் இருக்கு. 3வது 4ஆம் சம்பவத்தை நான் தியானித்தேன். உங்களுக்கு வெறும் கதையை மாத்திரம் சொல்லுகிறேன். 3வது சம்பவம் என்ன நடக்கிறது? பானைக்குள் மரணம். யாரோ என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ விஷமான ஒரு காரியத்தை எல்லாம் எடுத்து அது ஒரு பிளான்ஸ் இல்லைன்னா அந்த ஹெர்ப்ஸை அந்த பாட்டுக்குள்ள போட்டோன்னா அந்த பாட்டு என்னாச்சு? எல்லா தீர்க்கதரிசியும் போஜனம் பண்ண வேண்டிய அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு? மரணம் காணப்பட்டது. அப்பொழுது சிறிதளவு மாவு அந்த பானைக்குள் இருக்கும் மரணத்தை மாற்றி போட்டது. அப்போ அதுவும் ஒரு அற்புதம். 3வது அற்புதம். 4வது அற்புதம், ஒரு மனுஷன் என்ன பண்றான்? 20 அப்பங்களை எலிசா தீர்க்கதரிசி கிட்ட கொடுக்குறான். இதை நீங்க என்ன பண்ணுங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், அந்த 20 அப்பத்தை வாங்கி 100 பேருக்கு இந்த நீங்க பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ சொன்னனே அவங்க கேட்குறாங்க, 20 அப்பம் வச்சுட்டு 100 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு எலிசா சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு மீதம் எடுக்க பண்ணுகிறார். 4 அற்புதங்களை இந்த இடத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 4 அற்புதங்கள் நடைபெறுவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ஒரு தேவனுடைய மனுஷன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உங்களுடைய ஒரு பெரிய ஊழியக்காரனாய் நீங்க மாறணும், இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கணும் என்று நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்லை. ஆனால் தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மனுஷியாக நீங்களும் நானும் இருக்கும்போது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி நடைபெற்ற எல்லா அற்புதத்திற்கும் முக்கியமான காரணம் என்ன? அந்த வசனத்தை ஒரு வாசிங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்
நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேளு. வாசிங்க தோணும். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உம்மிடத்தில் இருக்கும் ஆவி எத்தனை மடங்கு? 2 மடங்கா எனக்கு வேணும் என்று கேட்கிறார். அப்போ எலியாவும் என்ன சொல்லுகிறார்? நான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவேன். எடுத்துக்கொள்ளப்படும் போது உன்னுடைய கண்கள் என்னை பார்த்துருச்சுன்னா, என்னை பார்த்துனா உனக்கு அந்த டபுள் போர்ஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி என்ன நடக்கிறது? எலியாவும் போகிறார், இவருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த டபுள் போர்ஷன் என்னது? டபுள் போர்ஷன், டபுள் போர்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ரெஸ்டட் இன் எலைஷா. அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கடைசி குறிப்பு ரொம்ப எளிதான ஒரு குறிப்பு தான். ப்ரையாரிட்டைசிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் ஆர் லைஃப்ஸ். தேவனுடைய ஆவிக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது மாத்திரம்தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம், உங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியை விட்டு கடந்து போகிறதுக்கல்ல, தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறாரா, எலிசா தீர்க்கதரிசி போகிற எந்தெந்த இடங்களிலும் அற்புதம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வறுமையை தேவன் செழிப்பாக மாற்றுகிறார். ஒரு பெரிய குறைவை தேவன் நிறைவாக மாற்றுகிறார். மரணத்தை தேவன் அதை எடுபலான ஒரு போர்ஷனாக தேவன் மாற்றுகிறார். அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்கிறார்? நிறைவை எடுக்க காண பண்ணுகிறார். அப்போ இதற்கெல்லாம் தேவைப்பட்ட முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் எலிசா தீர்க்கதரிசியை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ எலிசா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில் தேவனுடைய ஆவி எத்தனை மடங்கு காணப்பட்டுச்சு? டபுள் போர்ஷன். He inherited the double portion which he wanted from Elijah. அப்போ அது அவனுக்கு கிடைச்ச உடனே அவனுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு அற்புதங்களை அவனுடைய வாழ்க்கையில செய்ய முடிகிறதை நாம் பார்க்கிறோம்ல. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் நடக்கும் போது, மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் நீங்கள் போய் வெளியில வாழணும்னு நான் சொல்லல, இல்ல நான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் அல்லது நீங்கள் மிஷனரியாய் நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்லல. தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மனுஷியாக பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் தரித்திருக்கும் போது என்ன நடக்குமா? நீங்கள் போவீங்க, குறைவு நிறைவாக மாறும். சிறுமையானவைகள் தேவன் மகா பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே தருகிறார். மரணம் உயிரடையும். எல்லா விதமான ஆசீர்வாதமும் எலிசா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் என்ன செய்கிறார்? God is using Elisha as a channel of blessing. அப்போ தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதற்கு யாரை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் எலிசா தீர்க்கதரிசியை. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அந்த சேனல் ஆஃப் பிளெஸிங்கா நம்ம மாறணும்னா உங்களுக்குள்ள என்ன காணப்பட வேண்டும்? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே காணப்படும். கலாத்தியர் ஒரு வசனம் இருக்கும், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வாசிங்கள் அடுத்த வசனம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். அப்போ ஆவிக்கென்று விதைக்கிறவன் என்ன செய்கிறான்? ஆவியினாலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. மாம்சத்திற்கென்று அப்ப நான் விதைக்கப்படும் போது எதை விதைக்கிறியோ, பாவத்தின் சம்பளம் மரணம், அப்பொழுது அதற்குரிய பலன் தான். மாம்சத்திற்கென்று விதைக்கும் போது மாம்சத்தினாலே அழிவை அறுத்துக் கொள்வோம். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கப்படும் போது ஆவியினாலே, by the Spirit of God, you will reap eternal life. அதுதான் பெரிதான ஆசீர்வாதம். பொழுது இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக 3 காரியங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு முன்பதாக நான் வைத்தேன். முதலாவது என்ன? தேவனுடைய கரத்திற்குள் சில காரியங்கள், சிறுமியானவைகளை ஒப்புக் கொடுங்க. 2வது காரியம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கும் போது, அறை வீட்டு கதவு தாழ்பால் பூட்டப்படும் போது தேவன் என்ன செய்கிறார்? அற்புதத்தின் வாசலை என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் திறக்கிறார். 3வதாக ஒரு எளிமையான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். எளிமையா இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம். prioritizing the spirit of God in our lives. ஏன் என்று சொல்றேன் என்றால், எலிசா யாரா இருந்தாராம்? எலிசாவின் அந்த கால், அந்த 1 ராஜாக்கள் இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி அழைக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறார்? ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வேலையெல்லாம் என்ன பண்றார்? எல்லாத்தையும் ஏற கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு அதற்கப்புறமா பின்னாடி வருகிறார். அப்பொழுது தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியத்தை நான் இழப்பதற்கும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்போ எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் இழந்தாரு. அவருடைய வேலை, ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணாராம்? அடிச்சு போட்டுட்டார். அதுக்கப்புறமா அவர் அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட் அதை என்ன பண்றாரா? எரிச்சிட்டாராம்.
அப்பொழுது தேவனுக்காக நான் செய்கிற தியாகங்கள் என்னுடைய வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அதே சேம் போர்ஷன் எலிசா எதிர்பார்த்தார். என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் போடலாம். நீங்களும் எதிர்பார்க்கலாம். தேவன் நமக்கு தருவார். தேவனுக்காக நீங்கள் இழப்பதற்கு, தேவனுடைய மனுஷனாக நீங்கள் வாழுவதற்கு ஆயத்தமா இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் என்ன செய்வாராம்? அந்த தேவனுடைய ஆவியை நமக்குள் வர பண்ணுவார். நீங்கள் போவீங்க, உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்கள் போகும் ஒவ்வொரு பட்டணத்திலும், நீங்கள் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் ஒரு நிறைவான பலனை தேவன் காண செய்வார். அதனால சோர்ந்திராதபடிக்கு இந்த 3 காரியத்திலும் தேவன் உணர்த்தினார். அதனால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இதை ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சிறிய காரியங்களை பெரிதாக மாற்றுகிறார், வறுமையை செழிப்பாக மாற்றுகிறார். அப்பொழுது மரித்து போன என்னுடைய வாழ்க்கையில பல இடங்களில் நான் மரித்து போயிருக்கேனே, இந்த இடத்துல எல்லாம் நான் வீழ்ந்து போயிட்டேனே, சோர்ந்து போய்விட வேணாம். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமரும் போது மரித்து போனவைகளை தேவன் உயிரடைய பண்ணுகிறார். மாத்திரமல்ல, கடைசியாக எலிசா தீர்க்கதரிசி எப்படி இந்த 4 அதிகாரத்தில் 4 விதமான சம்பவத்திற்கும் அற்புதத்திற்கு காரணராய் இருந்தவர் யார்? அதே எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி அவர் மகிமைக்கல்ல, ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்ததினால் தேவன் எலிசா தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அப்படிப்பட்ட பெரிதான அற்புதங்களுக்கு செய்ய உதவி செய்தார். நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா?